வணக்கம். போர்டு தெரியுது எல்லாத்துக்கும்? தெரியுதுங்க. சரி. ஓம் நம சிவாய நம சிவாய. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும் எல்லாம் அல்ல என் மாயாண்டி சாமிகளுடைய பாதத்தை பணிந்து, என்னை ஈன்ற தாய் தந்தைகளுடைய பாதத்தையும் பணிந்து, இதுவரைக்கும் எனக்கு எத்தனை குருமார்கள் கற்பித்து கொடுத்தார்களோ அவர்களையும் அவர்களுடைய பாதத்தை பணிந்து, எல்லாம் சக்திகளையும் வணங்கி, நவகிரகங்களை வணங்கி, எல்லா சக்தி ஆற்றலையும் பேராற்றலையும் வணங்கி, இங்கே பயில வந்திருக்கக்கூடிய அத்தனை நல் உள்ளங்களையும் வணங்கி, அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம். நம்ம இன்னைக்கு ஜாமக்கோல் ஆருடம் முதல் நாள் வகுப்பு. ஜாமக்கோல் ஆருடம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஜோதிடம் என்பது ஒரு தெய்வீக கலை. ஜோதிடம் என்பது ஒரு தெய்வீக கலை. அது உண்மையானது, உறுதியானது, இறுதியானது, சத்தியமானது. யாராலும் இதை மறுக்க முடியாது. அதாவது மனித வாழ்க்கையில ஒரு பெரிய வழிகாட்டி தான் ஜோதிடம். இது ஒரு தெய்வீக கலையாக இருந்தாலும் மனித வாழ்க்கையில் ஆண்டி முதல் அரசன் முதல் ஆண்டி வரை இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இல்லை. ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு யார் தீர்வு சொல்லுவார்? மனிதனுக்கு பிரச்சனை வந்துட்டா எங்கே போவார்? இறைவன்கிட்ட தான் போவாங்க. இறைவன்கிட்ட போய் அவர் இறைவன்கிட்ட முறையிடுவாங்க, அவர்கிட்ட தான் அதை சொல்லுவாங்க. அப்போ இறைவனே கிட்ட சொல்கிறத விட இறைவனுக்கு சமமாக இருக்கக்கூடிய ஜோதிடர்களை நாம் அணுகணும்னா அவங்க நமக்கு வழிகாட்டுவாங்க அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் தெய்வ ஆற்றல் உள்ளவர்கள், அதிக சக்தி வாய்ந்தவர்கள், சிந்தித்து அறிந்து உணர்ந்த விஷயங்களை நமக்கு சாஸ்திரமாக கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்த ஒரு சாஸ்திரத்தில் தான் ஜாமக்கோல் ஆருடம். இந்த ஜாமக்கோல் ஆருடத்தை யார் கண்டுபிடிச்சா, இதுக்கு யார் மூலம் அப்படின்னா சமண முனிவர்கள் அவங்களாக கண்டுபிடிக்கப்பட்டது, கண்டு உணர்ந்தது. சமணர்கள் தான் இந்த முத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ஜாமக்கோலை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா உபேந்திராச்சாரியார் அப்படிங்கிற அந்த சமண முனிவர் தான் கண்டுபிடிச்சாங்க. அவர் கண்டுபிடிச்சு ஞான பிரதீபிகை, ஜினேந்திரமாலை அப்படின்னு புத்தகத்தை எழுதி, அந்த புத்தகத்தை நம்ம தமிழ்நாட்டில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அந்த காலத்திலேயே சிதம்பர ஐயர் அப்படி போன்ற பெரிய மகான்கள் எல்லாம், அது ஜோதிட மாமேதைகள் அது நமக்கு கொடுத்தாங்க. சுருக்கமாக சொல்ல போனோம்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள தேவகோட்டையில் சொர்ணம் சாஸ்திரி அவர்கள் தான் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு இந்த சாஸ்திரத்தை நமக்கு தமிழாக்கம் செய்து கொடுத்தாங்க. அந்த சாஸ்திரத்தை படித்ததில் அன்னைக்கு அல்லியந்தல் அருணாசல ஐயா அவர்களும் கல்யாணராமன் ஐயா அவர்களும் அந்த படித்து அதில் தேர்ச்சி பெற்றாங்க. அவர் தேர்ச்சி பெற்றோன்னா அவர்கிட்ட போய் இந்த 2 பேர்கிட்ட படித்தவர் எஸ் வைத்தியநாதன் ஐயர், திருச்சியை சார்ந்தவர். அவர் தான் ஜாமக்கோல் ஆருடம்ங்கிற ஒரு புத்தகத்தை எழுதி தமிழ்நாட்டில் கூடிய அத்தனை ஜோதிட ஆர்வலர்களுக்கெல்லாம் தபால் மூலமாக ஜாமக்கோல் ஆருடத்தை
பரப்புனர் அந்த ஜோதிடக்கடல் வைத்தியநாதன் ஐயா அவர்களை நாம் மனதார வணங்கணும். அவருக்கு பின்னாடி எத்தனையோ பேர்கள் இதை ஜாமக்கோல் ஆர்வலத்தை பிரபலம் பண்ணாங்க. ஆனால் இந்த ஜாமக்கோல் ஆர்வலத்தை எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நான் கருதுகிறேன். ஏன்னா இந்த புக்கம் ஜினேந்திர மாலைங்கிற புக்கு ஒரு ஆசிரியர், எங்களுடைய பங்காளியை சேர்ந்த ஒரு ஆசிரியர் கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு இந்த புத்தகத்தை கொண்டு கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகத்தை படித்து பார்த்துட்டு அவருக்கு புரியலை. அப்புறம் ஒரு நாள் சந்திரிக்கும் போது அந்த புத்தகத்தையும் ஜோதிட புத்தகத்தில் எனக்கு கொடுத்து பேரா நீதாடா வச்சுக்கடான்னு கொடுத்தாங்க. அந்த புத்தகத்தை நான் படித்தேன். யார்கிட்டையும் போய் நான் ஜாமக்கோல் படிக்கவில்லை. ஜாமக்கோலை புத்தகத்தை படிச்சுட்டு ஆய்வு செஞ்சு அந்த ஆய்விலிருந்து வந்த விஷயங்களை தான் நம் நவீன ஜாமக்கோல் ஆர்வலம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நிறைய பேர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதனால் இதில் ஒரு பெரிய பாக்கியம். அதாவது ஜாதகம் இல்லாமல் அருள் வாக்கு மாறி தெய்வ வாக்கு மாறி சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த ஜாமக்கோல் ஆர்வலத்துக்கு உண்டு. நீங்கள் ஜாதகர் ஜோசியம் படிச்சிருப்பீங்க, ஜாதகம் படிச்சிருப்பீங்க. ஒரு ஜாமக்கோல் படிச்சுட்டீங்க அப்படின்னா பக்கத்திலே இறைவன் நம்ம கூட இருக்காரு அப்படின்னு நமக்கு ஒரு தெம்பு வந்துடும். கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் இந்த ஜாமக்கோல் ஆர்வலத்தை நீங்கள் தெளிவாக படிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இதில் கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் என்னுடைய குருநாதருடைய ஆசீர்வாதமும். நமக்கு ஒரு நாள் அப்படின்னா என்ன? ஒரு நாளுங்கிறது 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்தில் ஒரு நாளை 24 மணி நேரம், அந்த காலத்தில் 60 நாளிகைன்னு சொல்லுவாங்க. அந்த 24 மணி நேரத்தை ஒரு நாள் 24 மணி நேரம் ஒரு பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு 24 மணி நேரம். அதில் பாருங்கள், ஒரு பக்கம் இருளாகவும் ஒரு பக்கம் பகல், ஒரு பக்கம் இரவு. சூரியன் படுகின்ற இடம் பகல், சூரியன் படாத இடம் பகல். அப்போ 24 மணி நேரம். அப்போ ஒரு நாளை 2 பகுதியாக பிரிக்கிறோம். ஒன்று பகல், இன்னொன்று இரவு. அப்போல்லாம் நாளிகை தான் இருந்துச்சு. நாளிகை அப்படின்னு இருந்துச்சு. 60 நாளிகை கொண்டது தான் ஒரு நாள். அப்போ 30 நாளிகை பகல், 30 நாளிகை இரவு. அப்போ இந்த நாளிகையை பகலை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அன்னைக்கு 1.5 மணி நேரம், 3.25 நாளிகை, 1.5 மணி நேரத்துக்கு ஒரு ஜாமம். ஜாமம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பொழுது, நேரம். ஜாமம்னா பொழுது அல்லது நேரம். 1.5 மணி நேரம் ஒரு ஜாமமாக பிரிச்சிருக்காங்க. அப்போ காலையில் 6 மணியிலிருந்து ஒரு ஜாமம் தொடங்கும். அப்போ முதல் ஜாமம் அப்படின்னு அந்த 6 மணியில் தொடங்கி இரவு 6 மணி வரைக்கும் 8 ஜாமம் நடைபெறும் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இது ஒரு விஷயம் நமக்கு. அப்போ ஜாமக்கோல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நேரத்தை வைத்து சொல்லுகிறது தான் ஜாமம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஜாமம் அப்படின்னா நேரம். கோல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கோள வடிவிலே சுழல்கின்ற ஒரு பேர் கோல்னு அர்த்தம். அப்போ அந்த கோள வடிவத்தில் சுழக்கூடிய அந்த கோள்களை மனித வாழ்க்கையில் மனிதர்களுக்கும் இந்த ஜீவராசிகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கும் அதுக்கு ஒரு தொடர்பு, அண்டத்திலும் பிண்டத்துக்கு ஒரு தொடர்பு. அப்போ கோல் அந்த நேரத்தை வைத்து கோலை பிடிச்சு ஜாமக்கோல் ஆருடம்
ஆருடம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏறி அமர்ந்து நம் முன்னாடி வந்து ஏறி நின்று கேட்கறதுக்கு பேர் ஆருடம். அந்த காலத்தில் முன்னாடி வந்து 12 ராசி கட்டத்தை வச்சுருப்பாங்க. அந்த ராசி கட்டத்தை மனசில் கற்பனையாக வச்சுருப்பாங்க. அவர் எந்த ராசியில் வந்து ஏறி அமர்ந்து இருக்காரு அந்த ராசியை ஆருடமாக வைத்து பலன் சொல்வது தான் ஜாமக்கோல் ஆருடம். இது ஒரு பிரசன்ன மார்க்கம் அப்படின்னு 36 பிரசன்ன மார்க்கம் இருக்கு. அதில் ஜாமக்கோலும் ஒன்று. அதில் சக்தி வாய்ந்தது ஜாமக்கோல் ஆருடம். இந்த ஜாமக்கோல் ஆருடத்தில் முதல் நம்ம படிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆருடம். நல்லா கவனிங்க, ஆருடம்தான் சக்தி வாய்ந்தது, மந்திர சக்தி வாய்ந்தது. ஒரு மந்திரக்கோள் மாதிரி நமக்கு கிடைச்சது ஆருடம் தான். ஆருடம் என்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். அப்போ ஆருடம்னா என்ன அப்படின்னா, நிமிட கணக்கில் 5 நிமிடம் ஒரு ஆருடம். ஒரு பகல் பொழுதை 12 மணி நேரத்தை 12 மணி நேரம் இருக்கு இல்லையா, இந்த 12 மணி நேரத்தை 1 மணி நேரத்தை 12 ஆருடமாக பிரிப்பது. 1 மணி நேரத்தை 12 ஆருடம். 1 மணி நேரம் இருக்குன்னா அதை 12 ஆருடமாக பிரித்தது. அப்போ 12 ஆருடமாக பிரிக்கும்போது கிட்டத்தட்ட 288 கேள்விகளை கேட்கலாம் அப்படின்னு நம்ம 288 கேள்விகளை நம்மகிட்ட கேட்கலாம். ஒரு ஆருடம் ஒரு கேள்வியாக எடுத்துக்கிறாங்க. அப்போ ஆருடம் அப்படிங்கிறது 5 நிமிடம். மணியை நம்ம ஒதுக்கிடணும். நம்மகிட்ட ஆருடம் என்பது 5 நிமிடம். 5ன்னு வந்துட்டாலே அடுத்த ஆருடத்துக்கு போயிடணும். அப்போ நிமிடத்தை வைத்துத்தான் நாம் ஆருடமாக கணக்கிட வேண்டும். அப்போ ஆருடம் எங்கிருந்து தொடங்கும் அப்படின்னா, மேச ராசியிலிருந்து தான் ஆருடம் தொடங்கும். மேச ராசியிலிருந்து முதல் ஆருடம் தொடங்கும். இப்போ எல்லாரும் ஒரு 12 கட்டம் போட்டுக்கோங்க. அந்த 12 கட்டத்தில் நடுவில் வந்து ஆருடம் அப்படின்னு எழுதிக்காங்க. 12 கட்டம் போட்டுக்கோங்க, நடுவில் ஆருடம் எழுதிக்கங்க. ஆருடம் என்பது 5 நிமிடம். ஒரு ராசிக்கு 5 நிமிடம் எழுதிக்கங்க. ஒரு ராசிக்கு 5 நிமிடம். ஆருடம் 6 நிமிடத்திற்கு 6 டிகிரியை 1 நிமிடத்தில் கடக்கும் அப்படின்னா அதுக்குள்ள எழுதிக்கணும். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 6 டிகிரியை ஒரு ராசியில் கடக்கும். அப்போ 2 நிமிஷத்துக்கு வந்து 12 டிகிரியை கடக்கும். அப்போ ஒரு ராசி என்பது 30 டிகிரியை கொண்டது. அப்போ ஒரு ராசி 30 டிகிரியை கொண்டிருக்கிறதுனால நல்லா கவனிங்க, ஒரு ராசி என்பது 30 டிகிரி. அப்போ மேசம் 30 டிகிரி, ரிஷபம் 30 டிகிரி 60, மிதுனம் 30 டிகிரி 60, 30, 90, இப்படி 360 டிகிரி கொண்டது தான் ஒரு ராசி மண்டலம். இப்போ ஆருடம் என்பது மேசத்திலிருந்து கிளாக் வைஸாக நேர் சுற்றாக சுற்றி வரக்கூடியது தான். அப்போ மேசத்தில் 5ன்னு போட்டுக்கிறணும். 5 நிமிஷம்னா மேசம். நம்ம கடிகாரத்தில் 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா மேசத்தை முடிஞ்சிட்டு ரிஷபத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். எல்லாருமே அப்போ மேசத்துக்கு 5 நிமிஷத்தில் இருக்கும், ரிஷபத்தில் 10 நிமிஷம் வரைக்கும் இருக்கும், மிதுனத்தில் 15 நிமிஷம் வரைக்கும், கடகத்தில் 20 நிமிஷம், சிம்மத்தில் 25, கன்னியில் 30, துலாமில் 35, விருச்சகத்தில் 40, தனுஷில் 45, மகரத்தில் 50, கும்பத்தில் 55, 60 நிமிடத்தை வந்தால் 60 நிமிஷம் வரைக்கும் மீனத்தில் இருக்கும். மறுபடியும் அப்படியே ஒரு சுற்று வரும். 1 மணி நேரத்திற்கு ஒரு ஆருடம் இப்படி பயணிக்கும். அப்போ ஆருடம் என்பது அதீத சக்தி வாய்ந்தது. இப்போ ஆருடத்தை வைத்து ஒருவர் நம்ம எந்த ஆருடம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அந்த ஆருடத்தை வைத்துத்தான் நம்ம யாராவது ஒருத்தர் என்ன பேசிகிட்டு இருக்காரு
எதை பார்த்துட்டு இருக்காரு, எதை நினச்சிக்கிட்டு இருக்காரு, டிவியில் என்ன செய்தியை பார்க்குறாரு அப்படின்று இந்த ஆருடம் எந்த ராசியில் உள்ளது, எந்த கிரகத்தை ஆருடம் தொடர்பு கொள்கிறது அல்லது தொடுகிறது, எந்த கிரகத்தோட எந்த ஆருடத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அதன் காரகத்துவத்தை தான் கேள்வியாக கேட்பாங்க. அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அடுத்து இப்போ ஆருடம் என்பது மேசத்தில் துவங்கிவிட்டால், மேசத்தில் ஆருடம் தொடங்கும் போது அந்த மேச ராசியில இருந்து மேச ராசிக்குள்ள 3 நட்சத்திரங்கள் உள்ளது. அதே கேது நட்சத்திரம், சுக்கிர நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம் இருக்கு மேசத்தில் உள்ள நட்சத்திரம். சிம்மத்திலையும் அதே மாதிரி இருக்கு, தனுசுலையும் அதே மாதிரி இருக்கு. அதனால இந்த ஆருடம் மேசத்திலையும் சிம்மத்திலையும் தனுசில் இருந்தால் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது. அப்போ 1, 5, 9 இருந்தால் ஒரு தொடர்பு, ஒரு சந்திப்பு ஏற்படுது. ஒரு பாயிண்ட். 3வது ராசி 7வது ராசி 11லையும் இந்த ஆருடம் போகும்போதும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இது ஏன் படிக்கணும் சாமி அப்படின்னா, ஒருத்தர் நம்மகிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டு நான் உங்களை பார்க்க வர்றேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவர் எந்த நிமிடத்திற்கு நம்ம பார்ப்பார் அப்படின்னு நம்ம எழுதி வச்சிடலாம். எப்படின்னா, இப்போ மேச ஆருடம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா மேச ஆருடம் இப்போ 2 நிமிடத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டா 12 டிகிரியில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிறோமே. அப்போ மேசத்தில் 12 டிகிரியில் ஆருடம் இருப்பதனால் அவர் நம்மகிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு அடுத்து எப்போ வரப்போகிறார் அப்படின்னா அல்லது தொடர்பு கொள்ள போகிறாருன்னா, மேசத்திலிருந்து ஆருடம் ரிஷபத்துக்கு போகும்போது 5 நிமிஷம், இங்கே ஏற்கனவே 2 நிமிஷம் ஆயிட்டு 3 நிமிஷம் இருக்குது, 8 நிமிஷம் வரை நம்மோடு தொடர்பு கொள்ள மாட்டார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அல்லது அந்த மேச ஆருடம் இருக்கும்போதே இன்னும் 3 நிமிஷம் இருக்குது, அதனால அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே நம்மளோட தொடர்பு கொள்ள போகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ மிதுனத்தை விட்டுட்டாங்கன்னா கன்னிக்கு வரணும், கன்னியை விட்டுட்டாங்கன்னா துலாமுக்கு வரணும், துலாமை விட்டுட்டாங்கன்னா தனுசுக்கு ஆருடம் வரும்போது நம்மை தொடர்பு கொள்வார். தனுசுல விட்டாச்சுன்னா கும்பத்துக்கு வரும்போது நம்மளோட தொடர்பு கொள்வார், அல்லது மீண்டும் மேசத்துக்கு வரும்போது நம்மளை தொடர்பு கொள்வார் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த பாயிண்டை நம்ம மனசில் எப்படி பதிவு வச்சுக்கிறணும். ஆருடம் என்பது நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நாளைக்கு போய் டிவியை கூட எந்த ஆருடம் ஓடிட்டுருக்குன்னு பார்த்துட்டு பாருங்கள். இப்போ செவ்வாய் ஆருடம் இருந்துச்சுன்னா சண்டை, சச்சரவு, வம்பு, வழக்கு, நோய், அடிதடி இது சம்மந்தமானதான் அங்கே தெரியும். அறுவை சிகிச்சை, ஆஸ்பத்திரி எல்லாமே அந்த செவ்வாய் காட்டிக்கொண்டே இருக்கும். அப்போ எந்த கிரகம் அந்த ஆருடத்தில் இருக்கிறதோ அது சம்பந்தமான விஷயத்தை தான் இந்த ஆருடம் சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து பலன் சொல்லணும். அதே மாதிரி எந்த மாதிரியான ட்ரெஸ் அவர் போட்டிருப்பாங்க அப்படின்னா அங்கேயும் அந்த ஆருடத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த மாதிரியான கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. அது ஒரு டாப்பிக்கை நம்ம படிப்போம். சூரியன் இருந்தால் என்ன கலர், சூரியன் இருந்தால் எந்த மாதிரியான ஆடை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக படிக்க போகிறோம். இப்போ நம்ம இன்னைக்கு வகுப்பில் ஆருடம்ங்கிறதை எப்படி கணிதம் செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஆருடம் என்பது, இப்போ யாராவது ஒருத்தர் மைக்கை ஆன் பண்ணி இப்போ டைம் 7:49 ஆனால் இந்த 49 நிமிஷத்துக்குத்தான் ஆருடம் போட வேண்டும். மேசத்திலிருந்து 5 போட்டு வந்தால் அந்த 49வது நிமிஷம் எந்த ராசியில் விழுகிறதோ அதுதான் ஆருடம். அதுதான் கேள்வியின் குறியாட்டி, அதுதான் அவனுடைய எண்ணம். சந்திரனை போன்றது, ராசியை போன்றது, சந்திரனை போன்றது, ராசியை போன்றது ஆருடம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம மனசில் பதிவு வைக்கணும். யாராவது ஒருத்தர் மைக்கை ஆன் பண்ணி இன்னைக்கு 7:49 எந்த ஆருடம்னு சொல்லுங்க பார்ப்போம். 7:49 5 போட்டு வாங்களே, எந்த ஆருடம்? நம்ம என்ன செய்யக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது, பிழை பண்ணக்கூடாது.
பல்லாங்குழி மகரம். விளையாடுறது மாதிரி அஞ்சஞ்சா அஞ்சஞ்சு முத்தா போட்டுக்கிட்டே வரணும். அப்படி போட்டோம்னா இப்போ அஞ்சாவாய்ப்பாடு நமக்கு தெரியணும். 9 தனுசு ராசி 9. இப்போ ஒன்றுனா போட்டுங்க. 1வது ராசி மேசம்னா தனுசு ராசி 9. 9 எவ்வளவு? 45. ஆனால் நான் சொன்னது என்னது? 49. அப்போ 4 நிமிஷம் எதுக்குள்ளே போயிடுச்சு? மகரத்துல போயிடுச்சு. மகரத்தில் போயிடுச்சு. இப்போ 4 நிமிஷம் போயிட்டா எத்தனை டிகிரி? ஒரு நிமிஷத்துக்கு 6 டிகிரினா 4 நிமிஷம் போயிட்டா எத்தனை டிகிரி? 24 டிகிரியில் ஆருடம் அங்கே உதயமாகிக் கொண்டிருக்கிறது அல்லது பயணித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புரிஞ்சா ஆருடம்னா எவ்வளவு விஷயம் முக்கியமானது. இப்போ பாருங்க, இப்போ ஒருத்தருக்கு அந்த அம்மாவுக்கு சொல்கிறேன், 24 நிமிடம்னா எந்த ஆருடம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க. 6வது அந்த அம்மாவே சொல்லுங்க. ஐயா கேள்வி இல்லையா? ம், எந்த ஆருடம் எந்த டிகிரியில் இருக்கும் சொல்லுங்க பாப்பா. சிம்மத்திலிங்க. எவ்வளவு டைம் சொன்னீங்க? 24 நிமிடம். 24. இதெல்லாம் கடகம் சிம்மம். அதே 6 இருக்குங்கய்யா. 4 இருக்குங்க. யாராவது ஒருத்தர் மட்டும் பேசினா தான் அது தெளிவாக இருக்கும். சொல்லுங்கம்மா. ஐயா சிம்மம் இருக்குங்க. 4 டிகிரி 4 இதுல 6 வந்திருக்குங்க. 4 நிமிஷத்துல இருக்கு. அப்ப 4 × 6 எவ்வளவு? நாங்க 24 ஐயா. 24 டிகிரியில இருக்கு. எப்படி சொல்லணும்? 24 டிகிரில. இப்ப பாருங்க, 12 நிமிஷத்துக்கு ஒரு ஆருடம் எந்த ராசியில் வரும்? ரிஷபத் 12 நிமிஷம் மிதுனத்திலயா? மிதுனத்துல எத்தனை டிகிரியில் ஆருடம் இருக்கும்? 12 டிகிரி. 12 இல்ல 12 2 நிமிஷத்துலனா 12 டிகிரியில் இருக்கு. இப்ப ஆருடம்னு என்னன்னு தெரிஞ்சு வச்சா, ஆருடம் என்பது என்ன? குறிகாட்டி. ஆருடம் என்கிறது என்ன? குறிகாட்டி. ஆருடம் என்பது என்ன? மந்திர சக்தி வாய்ந்தது. ஆருடம் என்பது கடந்த கால சம்பவங்களை சுட்டி காட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரியா? இப்போ இந்த ஆருடம்ங்கிறத நிமிஷம் வந்த உடனே போட்டுறணும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்படின்னா ஆருடம் எங்க விடுவோம்? மேஷத்துல. அப்படி சொல்லக்கூடாது. 5ன்னு சொல்லிட்டாலே அடுத்த 0 டிகிரிக்கு எங்க ஓடிடணும்? ரிஷபத்துக்கு போயிடும். ஐயா புரியல இது மாத்திரம். கடிகாரத்தை 5 நிமிஷம் காட்டிட்டா அடுத்த செகண்ட் அடுத்தது போயிருமா? முள்ளு 5 நிமிஷம் கடந்துருமா? நொடி முள்ளு மாறிடுமா? மைக் ஆஃப் பண்ணிடுங்க. சரி, ஆருடம் என்பது இவ்வளவு விஷயங்களை சுட்டி காட்டுது. இப்ப இப்ப கஸ்தூரி அம்மா நீங்க மைக் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணீங்க. இந்த ஆருடத்தை வச்சு என்னென்ன சொல்லலாம்? ஆரூடத்தை வச்சு உதயத்துல அவர் என்ன நினைக்கிறாருங்கிறது, ஒரு எதற்காக வந்திருக்காருங்கிறத குறி காமிக்கும். ஆருடம் எந்த உதயமாகும் கேள்வி ஆருடத்துல. ஆருடம்னாலே என்ன அர்த்தம்னா, நீங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, என்ன நிகழ்ச்சிகளை கேட்குறீங்க அப்படின்னு சொல்றது தான் ஆருடம். இப்போ புரியுதாம்மா? புரியுதுங்க. அப்போ ஆருடம் என்பது நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும் ஆருடம் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஆருடத்தை வச்சு நம்ம இவ்வளோ விஷயத்தை பார்க்கணும். ஆருடம் எந்த ராசியில் உள்ளது, எந்த டிகிரியில் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டிகிரியை கண்டுபிடிச்சா நட்சத்திரத்தை பார்த்துடலாம். டிகிரியை கண்டுபிடிச்சா நட்சத்திரத்தை பார்த்துடலாம். இப்போ ஆருடத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஆருடத்தில் சந்தேகம் இல்லை. சரி சரி, நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, ஜாமக்கோல்ல ஜாம கிரகத்தை பத்தி படிக்க போறோம், ஜாம நேரத்தை பத்தி படிக்க போறோம்,
ஆருடத்தை படிக்க போகிறோம், கவிப்பை படிக்க போகிறோம், உதயத்தை பற்றி படிக்க போகிறோம். அப்போ இப்போ பாருங்கள், நீங்கள் சொல்லணும் ஆருடம்னா அதீத பலம், அதீத பவர்ஃபுல். அப்போ பாருங்க, ஆருடம்னா நீங்கள் என் மனசில் என்ன சொல்லணும்? அதீத பலம். ஏன்னா ராசி கட்டத்தை உதயத்தை விட வேகமாக, ஜாம கிரகத்தை விட வேகமாக கடக்கக்கூடியது எது அப்படின்னா அதிக சக்தி வாய்ந்தது ஆருடம் தான். அப்ப சந்திரா லக்னம் அப்படிங்கிறது ஆருடம். இப்ப கேள்வியாளர் வந்து நின்ற நிமிடத்தை சுட்டி காட்டும். கேள்வியாளர் நம்மகிட்ட வந்த நிமிடத்தை சுட்டி காட்டுவது ஆருடம். அப்போ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை, செய்தியை காட்டும், பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை காட்டும், படங்களை காட்டும், நிகழ்ச்சிகளை உணர்த்தும், சிறிய நிகழ்வுகளை எல்லாம் உணர்த்தி கொண்டே இருக்கும். அதாவது செய்தி தொடர்பான அனைத்து விஷயங்களையும் எது தனித்துவமாக காட்டிக்கிட்டே இருக்கும். இப்ப உதயத்தில் பல காரகத்துவம் இருக்கு. உதயம் அப்படின்னா உதயத்துக்குள்ள பல காரகத்துவம் இருக்கு. ஆனால் உதயத்திலிருந்து ஆருடம் எத்தனாவது வீடில் இருக்கிறது அந்த காரகத்துவத்தை பகுத்து பிரித்து சொல்லும். அல்லது உதயத்திலிருந்து ஆருடம் எங்கே இருக்கிறதோ அந்த கேள்வியை சொல்லும். ஒரு கேள்வி கேட்கும்போது கேள்விக்கு முன்னாடி நடந்த செய்தியை, ஒரு கேள்வி கேட்டானா அதுக்கு முன்னாடி நடந்த செய்திகளை, சந்தித்த விஷயங்களை சுட்டிக்காட்டும். அப்ப ஆருடத்தில் எந்த கிரகம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இப்ப நம்ம ராசி கட்டத்துல ஆருடம் அப்படின்னு சொல்லிட்டோம்னாலும் சந்திரனுக்கு கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். உதயம்னா சூரியனுடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். ராசி கட்ட 12 ராசி கட்டத்தை எடுத்துக்கங்க. 12 ராசி கட்டத்தில் கும்பம், 12 கட்டம் எழுதிக்கங்க. கும்பம், மீனம், மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், இந்த 6 கட்டங்களும் சந்திர மாளிகை, சந்திரனுக்கு கட்டுப்பட்டவை அல்லது ஆருடத்துக்கு கட்டுப்பட்டவை. ஐயா இன்னொரு தடவை சொல்லலாமா? சொல்றேன் பாருங்க. ராசி கட்டத்தில் கும்பம், மீனம், மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், இந்த 6 ராசியும் சந்திர மாளிகை, சந்திரனுக்கு கட்டுப்பட்டவை அல்லது ஆருடத்துக்கு கட்டுப்பட்டவை அப்படின்னு அர்த்தம். சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், இந்த 6 ராசியும் உதயத்துக்கு கட்டுப்பட்டவை, உதயத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். இது உதய ராசிகள், இதெல்லாம் அது ஆருட ராசிகள் அப்படின்னு அர்த்தம். இப்ப மேச ஆருட ராசிகள், ஆருட ராசியில் ஆருடம் இருந்தால் சுப ஆருடம் என்ற அர்த்தம். உதய ராசியில் உதயம் இருந்தால் அது சுப உதயம் என்று அர்த்தம். மாறி இருந்தால் அசுப ஆருடம், அசுப உதயம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அந்த காலத்தில் பிரிச்சிருக்காங்க. ஐயா இப்போ நான் சொன்னது புரிஞ்சா? ஐயா உதயம் வரை புரிஞ்சிச்சு. அந்த மேல இந்த 2வது ஸ்டான்ஸ் அப்படின்ற புரியல. உதயம் எங்க இருந்து? உதயத்தினுடைய கண்ட்ரோல் எந்தெந்த ராசிகள் இருக்கு? உதயத்துல வந்து சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுஷு, மகர வரை இருக்கு. இதெல்லாம் வந்து பூமிக்கு கீழே இருக்கிற ராசிகள். பூமிக்கு மேல இருக்கிற ராசி எது? கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். இது பூரா வந்து பூமிக்கு மேல இருக்கிற ராசி. சந்திரனுடைய மாளிகை, சந்திரனுக்கு கட்டுப்பட்டவை. கீழே இருக்கிறதெல்லாம் சூரியனுக்கு கட்டுப்பட்டவை. இப்ப இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். இது புரிஞ்சுதுயா? புரிஞ்சிச்சு. அப்ப நம்ம ஆருடத்தை தெளிவா படிச்சிருக்கோம். ஆருடம்னா என்ன அப்படின்னு படிச்சிருக்கோம்.
யாராவது சொல்ல ஐயா முடியுமா? ஐயா, ஆருடம் என்பது சந்திரனுக்கு கட்டப்பட்டவை அப்படிதாங்க ஐயா? ஆமாம், ஆருடம்னா சந்திராலக்கணம். சரி, ஓகே. உதயம்ங்கிறது ஜென்ம லக்கணம். ஓகேங்க ஐயா. அப்போ உதயம் என்பது ஜென்ம லக்கணம் மாதிரி ஜாதகத்தில் பார்ப்போமா இல்லையா? அப்போ ஆருடமும் உதயமும் மேசத்திலிருந்து தன் பயணத்தை தொடங்குகிறது அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ 12 ராசி கட்டத்தில் உதயம் என்பது எப்படி கணக்கிடுறாங்கன்னா 12 ராசி கட்டம் போட்டுக்கோங்க. 12 ராசி கட்டத்தில் மேசம் அப்படின்னா அது சித்திரை. சூரியன் எந்த ராசியில் இருக்கார்களோ அந்த ராசி தான் மாதம். இப்போ மேசத்தில் சூரியன் இருந்தால் என்ன மாதம்? சித்திரை. ரிஷபத்தில் சூரியன் இருந்தால் என்ன மாதம்? வைகாசி. இப்படி ஒவ்வொரு மாசமா இருக்கா? சூரியன் அங்கிருந்து வந்துகிட்டே இருக்குமா? அப்ப சூரியன் வந்து ஒரு சுத்துனா அதுக்கு பேர் வந்து ஒரு வருஷமா? ஆமாங்க ஐயா. அப்ப சூரியன் 1 டிகிரி நகர்றதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கிறதா? ஆமாங்க ஐயா. இப்ப மேசத்துல 10 டிகிரியில் சூரியன் இருந்தா அன்னைக்கு என்ன தேதியா இருக்கும்? தமிழ் தேதி 9 இருக்குங்க ஐயா. 10 இருந்தா எத்தனாவது தேதியா இருக்கும்? 11 இருக்குங்க. 10ஆம் தேதி. 10ஆம் தேதியாக இருக்கும். சித்திரை மாதம் 10ஆம் தேதி. சித்திரை மாதம் 10ஆம் தேதி சூரியன் 10 டிகிரியில் மேசத்தில் இருப்பார். இது புரியுதா? ஐயா புரியுதா? 31 நாள் வரும்போது அதை எப்படிங்க எடுத்துக்கிறதுங்க அது ஐயா? 30 நாளாகத்தான் நம்ம வச்சுக்கிறணும். சரி. அது 29ஆம் நாளாக வந்தாலும் சரி, அங்கே மீண்டும் ஒரு நாளாக இருக்கிறது மாதிரி தான் வச்சுக்கிறணும். அடுத்து 1ஆம் தேதியில தான் அடுத்த ராசிக்கு வருவாருன்னு வச்சுக்கிறணும். ஒரு நாளைக்கு 1 டிகிரி மட்டும்தான் எடுத்துக்கணும் இல்லைங்களாங்க ஐயா? ஆமா ஆமா ஆமா. இப்ப இன்னைக்கு தமிழ் தேதி எத்தனை? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு தமிழ் தேதி 2. என்ன 2? ஆனி. ஆ ஆனி மாதம். சரி, ஆனி மாதம். ஆனி மாதம் இன்னைக்கு 2ஆம் தேதினா சூரியன் எங்க இருப்பாரு? மிதுனத்தில். மிதுனத்தில் சூரியன் இருப்பார். எத்தனை டிகிரியில் இருப்பாரு? 2 டிகிரி இருக்கு. 2 டிகிரியில் எத்தனை மணிக்கு இருப்பாரு? நாளை காலை 6 மணி வரை. காலையில சூரிய உதயம் ஆகிட்டு இருக்கும்போது அங்க இருப்பார். இது புரியுதா? புரியுதுங்க ஐயா. சூரியன் உதயமாகும் போது இருப்பார். சூரியன் உதயத்துக்கு வரைக்குத்தான் அது சூரியன். சூரியன் உதயமான உடனே அந்த சூரியன் பேர் கிடையாது. அதிலிருந்து அது என்ன செய்யும்னா உதயம் என்ற பெயரில் மாறிவிடும். இப்போ காலையில் சூர்யா 6 மணிக்கு உதயம் ஆகுதுன்னா இன்னைக்கு எந்த ராசியில் வந்து சூரியன் எந்த டிகிரியில் உதயம் ஆகிட்டு இருப்பாரு? 2 டிகிரியில் சூரியன் காலை 6 மணிக்கு மிதுன ராசியில் உதயம் ஆகிட்டு இருப்பாரு. 2 டிகிரிலேருந்து தன்னுடைய பயணத்தை என்ன செய்ய போறாரு? எடுக்க போறாரு. இப்போ 12 கட்ட போட்டுக்கோங்க பாப்பா. நடுவில் உதயம்னு எழுதிக்கங்க. சரி, ஒவ்வொரு ராசிக்கும் 1 மணி நேரம் உதயம் அப்படி வச்சுக்கலாம். ஒரு தோராயமா ஒவ்வொரு ராசிக்கும் 1 மணி நேரம் உதயம். அப்போ ஒரு பகல் பொழுதுல எத்தனை உதயம் வரும்? 12 உதயம். 12 உதயம் வரும். இது புரியுதா? புரியுது. சரி, அப்ப சூரியன் எங்க முத உதயத்தை எங்க இருந்து தொடங்குவாரு? மிதுனத்துல இருந்து இன்னைக்கு தொடங்குவாருங்க ஐயா இந்த மாதத்துல. காலையில இன்னைக்கு மிதுனத்துல 2 டிகிரில இருந்து தொடங்குறாரு. அப்ப அந்த கட்டத்துக்குள்ள எழுதிக்கங்க. சூரியன் 1 டிகிரியை கடக்க 2 நிமிடம் எடுத்துக்கொள்கிறார். சூரியன் 1 டிகிரியை கடக்க 2 நிமிஷம் எடுத்துக்கிறார். அப்போ ஒரு ராசியை கடக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறார் உதயம்? 60 நிமிடம். 60 நிமிடத்தை எடுத்துக்கொள்வார். 60 நிமிடத்தை என்னன்னு சொல்லலாம்? 1 மணி நேரம். அப்போ 1 மணி நேரம்னு சொல்லலாம். சரி, இப்போ மிதுனத்தில் 2 டிகிரியில் இருக்காரு. அப்போ இன்னும் எத்தனை டிகிரி மிதுனத்தை அவர் கடக்க வேண்டி இருக்கு? யாராவது கணக்கு போட்டு எவ்வளோ நேரம் அது மிதுன ராசியில் இருப்பார்னு சொல்ல முடியுமா? 28 டிகிரி. 28 டிகிரியை இன்ட்டு 60. 2 ஓகே. பெருக்குங்க. 28 டிகிரி இன்ட்டு 2 எவ்வளவு நேரம்?
ஆ? 56. ஆ, அப்போ 56 நிமிஷம் எந்த ராசியில் இருப்பார்? மிதுன. அப்போ 6 மணியிலிருந்து 56 நிமிஷத்தை கூட்டுட்டா எத்தனை மணி வரைக்கும் மிதுனத்தில் இருப்பார்? 6:56. 6:56 வரைக்கும் மிதுன ராசியில் இருப்பார். சரியா? இது காலையில் 6 மணியா இருந்தாலும் இதுதான், சாயங்காலம் 6 மணியா இருந்தாலும் இதுதான். சரி, இப்போ காலையில் 6 மணிக்கு 6:56 வரைக்கும் இருக்காரு. சரி, கடகத்தை விட்டு கடக்கும்போது எத்தனை மணியை கடப்பாரு? 1 மணி நேரம். அதே 58 டிகிரி தாங்க ஐயா. அதே தான். அங்கே வந்தால் 1 மணி நேரத்தை கூட்டிக்கங்க. 7:56. 7:56. அப்போ 7:56 வரைக்கும் எங்கே இருப்பார்? கடகத்தில் இருப்பார். சரி, இது காலை பொழுதாலும் இதுதான், இரவு பொழுதாக இருந்தாலும் இப்படித்தான் நம்ம எடுத்துக்கிறணும். இப்போ மணி எத்தனை ஆகுது? சூரியன் எங்கே இருப்பார்? எந்த டிகிரியில் இருப்பார்? உதயம். சூரியன் சொல்லக்கூடாது, உதயம். ஐயா ஒரு சின்ன டவுட்டுங்க. ஆ, இப்ப 56ன்னு சொன்னீங்க இல்லீங்களாங்க ஐயா? ஆமாம். 1 மணி நேரத்துக்கு கூட்டினா 1 மணி நேரம், அதே 56 7 மணி 56ன்னு சொல்றது நம்ம. ஆ ஐயா இப்ப வந்து 6:56ன்னு சொன்னீங்க. ஆ 6:56 வரைக்கும் 1 டிகிரியில் இருப்பாருன்னு நம்ம சொல்றோம். சரி, அப்போ 1 மணி நேரத்துக்கு கூட அந்த 56 நிமிடத்துக்கு தான் நம்ம கூட்டுறோமா இல்ல 1 மணி நேரத்துக்கு கூட்டுறோங்க? 1 மணி நேரம் தானே கூட்டணும். 6:56 வரைக்கும் தானே மிதுனத்தில் வேலை. அப்போ 7:56 வரைக்கும் கடகத்துக்கு வேலை, 8:56 வரைக்கும் சிம்மத்தில் வேலை. சரி சரி, இப்போ ஐயா, எங்கே 8 இருப்பார்? மணி ஆ, தனுசுல. இப்போ எங்கே இருப்பார்? தனுஷ். எப்படி? இப்போ மணி எத்தனை? சிம்மத்துல தான் இருப்பாரு. இப்போ அவன் மணி கரெக்ட் சிம்மத்துல இருப்பான். மணி என்னன்னு பாருங்க. 8, 7. 8, 7னா எங்கே இருப்பார்? ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. கட்டம் போட்டு 6:50 வரைக்கும் உதயம் மிதுனத்தில், 7:56 வரைக்கும் கடகத்தில், 8:56 வரைக்கும் சிம்மத்தில். அப்படி எழுதுங்க, டக்குன்னு எழுதுங்க. இப்போ எத்தனை மணி ஆச்சு? 4, 5, 6, 7, 8. என் மகரத்துல இருக்கலாம். ஐயோ, என்னய்யா அப்படி பார்க்குறீங்க? ஒரு ராசி கட்டத்தை கடக்கிறதுக்கு 1 மணி நேரம் தானே எடுத்துக்கிறாரு. அந்த பஸ் வந்து எங்கே தொடங்கிச்சு? மிதுன ராசியிலிருந்து அந்த பஸ் உதயம்ங்கிற பஸ் தொடங்கியிருக்கு. அப்போ 1 மணி நேரம் தான் அந்த பஸ் ஒரு கட்டத்தை எடுத்துக்கிறது. அப்போ எங்கே வரும்? 6ல இருந்து 6, 2. 6ல இருந்து 6. சிம்மத்திலங்கய்யா. சிம்மத்துல. யார் பேசுறது? சிம்ம கண்ணியில வந்துருச்சுங்கய்யா. நல்லா பாருங்க. இங்க சூரியன் இருக்காரு 2 டிகிரியில். இப்போ 2 டிகிரியிலிருந்து மீதி எத்தனை டிகிரி மிச்சம் இருக்கும்? 20. இன்னும் எத்தனை டிகிரி இருக்கு? 28 28 × 2 எவ்வளவு? 56. 56 நிமிடம். இப்போ 6 மணிக்கு இங்க இருக்காரு. இது 56 கூட்டம்னா 56 வரைக்கும் தானே இந்த ராசியில் இருக்க முடியும். அப்ப 7:56 வரைக்கும் தானே இந்த ராசியில் இருக்க முடியும். 8:56 வரைக்கும் தானே இந்த ராசியில் இருக்க முடியும். ஆமாங்க. 9:56 வரைக்கும் தானே இந்த ராசியில் இருக்க முடியும். 10:56 வரைக்கும் மட்டும் தான் இந்த ராசியில் இருக்க முடியும். 11:56 வரைக்கும் தான் இந்த ராசியில் இருக்க முடியும். 12:56 வரைக்கும் தானே இந்த ராசியில் இருக்க முடியும். 1:56 வரைக்கும் தான் இந்த ராசியில் இருக்க முடியும். 2:56 வரைக்கும் தான் இந்த ராசியில் இருக்க முடியும். 3:56 வரைக்கும் தான் இந்த ராசியில் இருக்க முடியும். 4:56 வரைக்கும் தான் இந்த ராசியில் இருக்க முடியும். 5:56 வரைக்கும் தானே இந்த ராசியில் இருக்க முடியும். மறுபடியும் 6 வந்துருமா? 6:56 வந்துருமா? இப்ப மணி எத்தனை ஆச்சு? 8 10. 8:10னா எங்க இருப்பாரு?
சிம்மத்தில் இருப்பாருங்க. சிம்மத்தில் இருப்பாரு. இப்போ இங்க 7:56, 7:56 கழிச்சிருங்க. 7:56 8 கழிச்சிருங்க. மைனஸ் கழிங்க பாப்பா. 4 ஐயா 14. போர்டு தெரியலைங்க. போர்டு தெரியலையா? புரியுதுங்க ஐயா. போர்டு தெரியலைங்க. இப்ப தெரியுதுங்க சார். நீங்க இந்த 3 புள்ளி மாதிரி தொட்டிங்கன்னா பெருசாக்கிக்கங்க. நீங்க 3 புள்ளியை பட்டு அந்த போர்டை பெருசாக்கிக்கங்க உங்க இதை ஸ்கிரீனை. இப்ப பாருங்க 8:10 மணில இருந்து 7:56 கழிச்சிட்டோம்னா எத்தனை மணி, எத்தனை நிமிஷம் உள்ள போயிருப்பாரு? 14 நிமிஷம். 14 நிமிஷம். 14 நிமிடம். எந்த ராசிக்குள்ள போயிட்டாரு? சிம்மத்துல. அப்ப உதயம் இங்க இருக்காரு. 14 நிமிடம் இங்க இருக்காருன்னா இதை 2ஆல வகுத்தோம்னா டிகிரி ஆயிருமா? பதினாலு 2ஆல வகுத்த என்ன ஆயிரும்? நிமிஷத்தை 2ஆல வகுத்தோம்னா டிகிரி ஆயிருங்க. அப்ப 7 டிகிரி இருப்பாரு அங்க. சிம்மத்துல 7 டிகிரியில் உதயம். சிம்மத்தில் 7 டிகிரியில் உதயம் இருப்பார். இது புரியுதா? புரியுது. சரி. இப்ப 7 8 10னா 6 எங்க இருப்பாரு? 8 10னா 6 எங்க இருப்பாரு? ஆறுடம். எங்க? மிதுன ஆருடம். மிதுன 6 0 டிகிரில 6 இருப்பாரு. இப்ப இது புரியுதா? புரியுதுங்க ஐயா. ஆரோட எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டோமா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேளுங்க. உதயம் ஆருடம். எல்லாரும் ஒவ்வொருத்தரா மைக்கை ஓபன் பண்ணுங்க, ஆன் பண்ணுங்க. அவங்க பேரை சொல்லி சொல்லுங்க. புரிஞ்சான்னு சொல்லுங்க. புரிஞ்சுதுங்க ஐயா. யார் சொல்றது? தீபா. என்ன புரிஞ்சுக்கிட்டேயம்மா? ஆருடம்ங்கிறது 5 நிமிடத்துக்கு ஒருக்க மாறுங்கிறது எடுத்துட்டேங்க ஐயா. சரி. ஒவ்வொரு 5 நிமிடத்துக்கு. சரி. உதயம்ங்கிறது? உதயம்ங்கிறது 1 மணி நேரங்க ஐயா. சிறராசிகள் நிக்காதுங்காட்டி 45 நிமிஷம் எடுத்துக்கோங்க ஐயா. எப்படி எப்படி என்ன சொல்லுங்க? உதயம்ங்கிறது 1 மணி நேரத்துக்கு ஒருக்க மாறுங்க ஐயா. சிறராசியில் நிக்காதுங்கிறதுக்காக 45 நிமிடம். ஏதாவது சொன்னா சிறராசியில் நிக்காதுன்னு ஏதாவது சொன்னா? ஐயா அன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறோம் சொன்னீங்க. அதனால இன்னைக்கு நான் என்ன சொன்னேன்? உதயத்துக்கும் ஆருடத்துக்கு சிறராசி சரராசி அதெல்லாம் கிடையாது. 12 ராசி உதயம் ஆருடம் கவிப்பெல்லாம் அவங்களுக்கெல்லாம் சுத்திட்டே தான் இருப்பாங்க. சரி. சுந்தருங்கய்யா மதுரையில இருந்து. சுந்தரையா சொல்லுங்கயா. ஐயா ஆருடம் என்பது மேசம் முதல் மீனா வரை ஒவ்வொரு ராசியிலும் 5 நிமிடம் நிற்கும். ரைட். 5 நிமிடம் பயணிக்கும். வெரி குட். உதயம் என்பது 1 மணி நேரத்திற்கு ஒரு ராசி கடக்குங்கய்யா. ரைட். எனக்கு தெரிந்த அளவு நான் சொல்லிக்கிறேன். 1 மணி நேரம் ஒரு ராசி கிடக்கும்னா, ஆனா அது தமிழ் தேதியை வச்சு டிகிரியா மாதிரி கிடக்கிறதுனால அப்படியே அது வந்து ஒவ்வொரு டிகிரிக்கும் எப்படி ஒவ்வொரு டிகிரியில் உதயம் கிடக்கும் போது 2 நிமிஷத்துக்கு அந்த உதயம் இங்கிறத பஸ்ஸா வச்சுக்காங்க. சரிங்க. 1 கிலோமீட்டருங்கிறத டிகிரியா வச்சுக்காங்க. சரிங்க. 1 கிலோமீட்டர் கடக்கணும்னா எத்தனை நிமிஷம் எடுத்துக்கிறோம் உதயம்? 2 நிமிஷம் எடுத்துக்கிறது. 2 நிமிஷம். இப்போ புரியுதா? புரியுதுங்க. அடுத்து வேற. ஐயா நான் கஸ்தூரி ராஜகோபாலங்க, தஞ்சாவூர்ல இருந்து. உங்களோட சென்ற வருடம் படிச்சேங்கய்யா. இந்த வருஷம் ஃபாலோ அப் கிளாஸ். இப்ப உதயம் எப்படின்னு சொல்லட்டுமாங்கய்யா? சொல்லுங்கம்மா. உதயம் எந்த மாதத்துல சூரியன் இருக்காரோ, தமிழ் ஜாமக்கோளுங்கிறது தமிழ் மாதத்தை அடிப்படையா கொண்டது. எந்த மாதத்துல சூரியன் இருக்காரோ அதை வச்சு கணக்கு பண்ணணும். சூரியன் இன்னைக்கு மிதுனத்துல 3வது மாதம் மிதுனத்துல இருக்காரு. எத்தனாவது நாளோ அதுதான் டிகிரியா நம்ம வச்சுக்கணும். அப்ப 2 டிகிரியில் சூரிய உதயம் ஆகுது. அப்ப ஒரு சூரியன் அது 30 பாகை கொண்டது இல்லையா? அப்ப 2ங்கையில அதை 6ஆல பெருக்கிக்கிறோம். கரெக்ட்டுங்களா? 2ன்னு 6ஆல பெருக்கம் இல்ல. 1 டிகிரிங்கிறது 1 டிகிரி கடக்க 2 நிமிஷம் தான் உதயத்துக்கு வேலை. ஒரு டிகிரி
ஒரு டிகிரிங்கிறது 2 நிமிடம். அப்ப 2 டிகிரிங்கிறது 4 நிமிடம் கடந்து வந்துருச்சு உதயம். மீதம் இருக்கிறது எப்படின்னா அந்த 30 டிகிரியில ரெண்டாவது தேதி இன்னைக்கு அந்த 2 கழிச்சோம்னா 28 நாள் வரும். அந்த 28 2ஆல 28 டிகிரி வரும். 28 டிகிரி அப்படியே நினைக்கிறிய 2 டிகிரியை கடந்ததுனால அது 4 நிமிஷத்துல எடுத்துக்கிட்டோம். 60 நிமிஷத்துல 4 நிமிஷம் போயிருச்சுன்னா ஈஸி. 56 நிமிடங்கள் இருக்கு, இன்னும் மிச்சம் இருக்கு. அப்ப இப்ப 6 மணி 56 வரைக்கும் உதயம் மிதுனத்தில் தான் இருக்கும். அடுத்து வந்து அதுக்கு அடுத்த 1 மணி நேரம் கடகத்துக்கு வரும்னு எடுத்துக்கணும். அப்ப 7:56 வரைக்கும் கடகத்துல இருக்கும். இத ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் எழுதிக்கணும். அடுத்து இப்ப மணி என்னன்னு பார்த்துட்டு, மணி வந்து 8 மணி 10 நிமிடம் நம்ம சொல்லையில வந்தது. அதனால அப்ப வந்து சிம்ம ஆருடம் 7:56 8:10 மைனஸ் பண்ணணும். அப்ப 8:10 56 போச்சுன்னா 4 வரும். அந்த 4 நிமிடத்தை வந்து 14 நிமிடம் வரும். அந்த 14 வந்து 2ஆல வகுத்தோம்னா 7 டிகிரியில உதயம், சிம்மத்தில் உதயம்னு எழுதணும். அவ்வளவுதான். இப்ப நமக்கு உதயம்ங்கிறத பார்த்துட்டோம். ஐயா ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. யார் கேட்கறது பேர் சொல்லுங்க. பாலாஜியா சொல்லுங்க ஐயா. ஐயா இன்னைக்கு 2வது நாள்ன்றதுனால கொஞ்சம் இதா இருக்கு. இதே ஆணி 15 இருந்தா என்னையா? 15ஆம் தேதினா ஆணி மாசம் 15 டிகிரியில் சூரியன் காலையில் உதயமாகி கொண்டிருப்பார். 15 டிகிரில இருந்து ஆரம்பிப்பாரு. சூரியனுங்கிறது ஒரு பஸ் வச்சுக்கோங்க. நமக்கு வர்ற கண்ணாத்தா பஸ்ன்னு வச்சுக்கோங்க. சூரியனுங்கிறது கண்ணாத்தா பஸ்ஸு. ஒரு ராசிங்கிறது வந்து 30 டிகிரி. அந்த 30 டிகிரியை கண்ணாத்தா பஸ் கடக்கணும்னா 60 நிமிஷம் எடுத்துக்கிறது. அங்கே 16 நிமிஷத்தில் நிற்கிதுன்னா 16 × 2 எவ்வளோ ஆச்சு? 32 நிமிஷம் கடந்து வந்துட்டார் இல்லையா? ஆணி மாதம் 32 நிமிஷம் கடந்துட்டாரு. 60 நிமிஷத்தில் 32 நிமிஷம் போயிடுச்சுன்னா நீ எவ்வளோ நிமிஷம் இருக்கும்? 28 நிமிஷம் அந்த ராசிக்குள்ள இந்த கண்ணாத்தா பஸ் போகும் உதயம். சரியா புரிஞ்சதையா? புரிஞ்சதா? புரிஞ்சது. ஐயா ஐயாட்ட நான் அடிப்படை போன வருஷம் படிச்சேன். நீ கொஞ்சம் ஒவ்வொரு டிகிரியா நவுத்தி கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா ஈஸியா. இதை நாளைக்கு நீங்க இதை தெளிவு பண்ணி பாருங்க ஐயா. நீங்க எங்களுக்கு போன வருஷம் அப்படிதான் ஹோம்ஒர்க் இப்போ பாருங்க. நீங்க பாருங்க, நாளைக்கு 10 மணி, நாளை காலையில் 10 மணி 37 நிமிஷத்துக்கு உதயமும் ஆருடமும் எந்த ராசியில் இருக்கும்? கணக்கிட்டு போடுங்க பாப்பா. 17 விருச்சிகத்துல 10 மணி ஆருடம் 10 மணி 37 நிமிஷம் ஏஎம். விருச்சிக ஆருடம் வரும். விருச்சிக ஆருடம் வருது. ஆருடம் எங்க வந்துச்சு? 10 மணி எங்க ஆருடம் எங்க வந்துருச்சு? விருச்சிக ஆருடம் வந்துருச்சு. எந்த டிகிரியில வந்துருச்சு? 18 டிகிரிங்கய்யா. 37. நல்லா பாருங்க, 35 நிமிஷம் வரைக்கும் இங்க பாருங்க. 7:35 நிமிஷம் வரைக்கும் இங்க. அப்ப 2 டிகிரி உள்ள வந்துட்டாரு விருச்சத்துக்குள்ள. அப்ப எத்தனை டிகிரியில இருக்கும் ஆருடம்? 18 டிகிரி. ஐயா 2 டிகிரி × 6 எவ்வளவுயா? 12 டிகிரியில் இருப்பா. நீங்க அவசரப்படாதே. நான் நல்லா கவனிங்க. ஆருடம்ங்கிறது நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, ஆருடம் என்பது ஒரு பஸ் மாதிரி. ஆருடம்ங்கிறது பஸ்.
இந்த பஸ்ஸு 1 டிகிரியை கடக்க 1 டிகிரி இப்படி கடக்குதுன்னு வச்சுக்கோங்க. 6 டிகிரியை கடக்க 1 நிமிடம் எடுத்துக்கிறது. 1 நிமிடம் எடுத்துக்கிறது. 1 நிமிடத்துக்கு 6 டிகிரி. அடுத்து பாருங்க, உதயம்ங்கிற பஸ் 1 டிகிரியை கடக்க 2 நிமிடம் எடுத்துக்கிறது. இது ஃபார்முலா. ஆருடம் ஒரு ராசியை 5 நிமிடம், உதயம் ஒரு ராசியை 1 மணி. புரியுதான் பாருங்க. ஐயா எழுதிக்கிறோம் ஐயா. சரி, நான் வந்து 2 நாளத்தை கணக்கை பற்றி பேசுவோம். அதுக்கடுத்து பலனுக்கு போயிடுவோம். என்னென்ன பலன் பார்க்க போகிறோம்ங்கிறத குறிச்சிக்கோங்க. நல்லா பாருங்கள். என்னென்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தை பேர் நம்ம பார்க்க போகிறது. முதல் தலைப்பு என்னது? குழந்தை பேர். நம்ம 2 நாள், இன்னைக்கு நாளைக்கு மட்டும் கணிதம், அதுக்கடுத்து டாபிக் போயிடுவோம். குழந்தை பேர். 2வது வந்து கல்வி. 3வது வந்து தொழில். 4வது வந்து திருமண பொருத்தம். 5வது வந்து வண்டி வாகனம் வீடு. 6வது வந்து போர் போடுதல். 7வது வந்து குலதெய்வம் அல்லது தெய்வம். 8வது வந்து நோய் கடன் வழக்கு. நோய் கடன் வழக்கு வெற்றி. 9வது தொலைந்து போன பொருள். தொலைந்து போன பொருள் அல்லது நபர். 10வது வெளிநாடு. 12வது கால நிர்ணயம். 11வது கால நிர்ணயம். 12வது பரிகாரம் அல்லது தீர்வு. இதை பற்றி படிக்க போகிறோம். இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட வர்றவங்களுக்கு இந்த பிரச்சனையை சொல்லலாம். ஒருத்தர் குழந்தை கேட்டார்னா குழந்தை பற்றி பேசலாம். கல்வியை பற்றி கேட்டார்னா கல்வியை பற்றி பேசலாம். இப்போ இதில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி எப்போ கேட்குறாரோ அந்த கேள்விக்கு சரியான பதில். கேள்வி எப்படி இருக்கணும்? சரியான கேள்வியாக இருக்கணும். ஒரே ஒரு கேள்வி நச்சன்னு கேட்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இப்போ புரியுதா ஐயா? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க, யார் பேசுறது? ஐயா நான் சரவணகுமார், கோயம்புத்தூர்ல. சரவணகுமார் சொல்லுங்கய்யா. ஐயா இப்போ ஒரு கேள்வி கேட்கலாங்களாங்க? என்ன கேள்வி கேட்க போறீங்க? இல்லைங்க ஐயா, இப்போ நீங்க கணிப்பதற்காக ஒரு கேள்வி கேளுங்கன்னு சொல்றீங்களா, அதுக்காக கேட்கலாம். இப்பெல்லாம் கேள்வி கேட்காதீங்க, முதல் படிங்க. நீங்க தான் ஜோசியர். இருப்ப சரிங்க ஐயா. நானும் நீங்களும் படிக்கிறோம். சரிங்க ஐயா. நானும் படிக்கிறேன், நீங்களும் படிக்கிறீங்க. உங்களை வச்சு நான் படிக்கிறேன், என்னை வச்சு நீங்கள் படிக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஜோசியர் ஆகிட்டீங்க. 16 நாள் முடிஞ்ச உடனே நீங்களே ஆருட சாஸ்திரி, ஆருட ஜோதிடர். நீங்கள் போட்டுக்காங்க, உங்கள் வீட்டு முன்னாடி எழுதிக்கங்க, ஆருட ஜோதிடர். எப்படி எழுதிக்கணும்? போர்டில் சரவணகுமார் ஆருட ஜோதிடர், ஜாமக்கோல் ஆருட ஜோதிடர்னு எழுதி போட்டுக்காங்க. அடுத்து ஐயா. ஐயா எனக்கு ஒரு சந்தேகங்கய்யா. கேளுங்க ஐயா. இப்ப நீங்க இன்னைக்கு இப்ப பாடம் நடத்துறீங்க. இந்த பாடம் வந்து வேற வாட்ஸ்அப்ல எதுவும் வருமா இல்ல இந்த யூடியூப்லயே இருக்குவாங்கய்யா? எனக்கு ஏதாவது சந்தேகமா நான் அதை திரும்ப பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா அதை திரும்ப திரும்ப நீங்க நம்ம குரூப் இப்ப இருக்கு இல்லையா? ஆமாங்கய்யா. இந்த குரூப்ல இருக்கோம். சரிங்க சரிங்க. இந்த குரூப்ல உங்களுக்கு நீங்க திரும்ப திரும்ப போட்டு பார்த்துக்கலாம்.
சரி, இந்த வாட்ஸ்அப்லயே வந்துருமாங்கய்யா? வாட்ஸ்அப்லேயே நம்ம குரூப்பில் இப்போ ஜாமக்கோள் ஆளோட நம்பர் 1ன்னு உங்களுக்கு அனுப்பியிருக்கோமா இல்லையா? ஆமாங்கய்யா. அதில் அனுப்பியிருக்கோம். இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் எல்லா இமெயில் ஐடியும் எனக்கு அனுப்பிடணும். உங்களுடைய இமெயில் ஐடியில் நாங்கள் அனுப்ப போகிறோம். சரிங்க. அதை அனுப்பி வச்சுட்டிங்கன்னா அது மூலம் அனுப்பிடுவோம். இன்றைக்கி மட்டும் பொதுவாக நாங்கள் அனுப்புவோம். சரிங்க. சரி. அப்பதான் நமக்கு புரியும். ஏன்னா இல்லை, நீங்க சொல்லி தெரிய வேகமா போயிட்டே இருக்கு. நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அதை திரும்ப 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 போட்டு பாருங்கள். சரிங்க. போட்டு பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்க. என்னைய தொந்தரவு பண்ணுங்க சரிங்க. அப்படின்னு அர்த்தம். சரி, வேற? ஐயா, உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்க மாயாண்டி சாமி ஆசீர்வாதமும் எங்களுக்கு இருக்கும் வரைக்கும் நாங்க சிறப்பா படிப்போம்ங்க. ரைட், நம்பிக்கை தானுங்க. ஆமாங்க. ஐயா வணக்கம்ங்க. வணக்கம். யாரு பேசுறது? ஐயா நான் சிவகாசிலிருந்து ஈஸ்வரனுங்க. ஈஸ்வர ஐயா, சொல்லுங்கய்யா. ஐயா நான் முத இப்பதான் புதுசா உள்ள வந்திருக்கேங்க. ம். எனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனா கொஞ்சம் புரியாம இருக்கு. எது புரியலன்னு சொல்லுங்க. அந்த டிகிரி கணக்கு தாங்க. மறுபடியும் நான் பயிற்சி பண்ணிட்டு நான் டிகிரிங்கிறது ஒரு ராசி கட்டம் இருக்கு இல்லையா? ஆமாங்க. ஒவ்வொரு ராசியிலையும் 30 டிகிரி இருக்கு. சரிங்க. 30 கோடி இருக்கு. 30 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்காங்க. சரிங்க. அப்போ மேசத்துல 30 டிகிரினா, ரிஷபத்துல 30 டிகிரினா அது அப்ப 60 ஆயிடுச்சா? ஆமாங்க. இப்படியே 30 போட்டா 360 டிகிரி வந்துருமா? ஆமா ஆமா. 360 நாள் வந்துருமா? அப்போ ஒரு ராசி கட்டம் என்பது ஒரு வருஷம் அப்படின்னு மனசு வச்சு. சரிங்க. சரிங்க ஐயா, இந்த கலை கைகூடணும் ஆசீர்வாதம் பண்ணிடுங்க. நிச்சயமாக. சரிங்க, நன்றிங்க. அவர் நெல்லையப்பருடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்பயுமே இருக்கு இல்லையா? ஆமா, கண்டிப்பாங்க. சரி, நன்றிங்க. சரி. இடையில சொல்லி தருவீங்களாங்க ஐயா? இடையில டவுட் வந்தா சொல்லி தருவீங்களாங்க? அந்த கேள்வி கேட்டா பதில் சொல்லுவேன்ல. இல்ல கேட்டேங்க. கண்டிப்பா சொல்லுவேன். நன்றிங்க ஐயா. அதான் சொல்றேன்ல, எப்ப கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்றதுக்கு தான். அடுத்து சொல்லுங்க. நான் மறுபடியும் மதுரையில இருந்து சுந்தர் பேசுறேன். சொல்லுங்க செந்தில், சொல்லுங்க. சுந்தருங்கய்யா. சுந்தர் சொல்லுங்கய்யா. ஐயா, உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து நான் அதிகபட்சமா யூடியூப்ல நிறைய பார்த்திருக்கேன். ஆனா நீங்க நிறைய விஷயங்களை பொறுமையா நிதானமா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் நம்ம குரூப்ல சேர்ந்து படிக்கலாம்னு வந்திருக்கேன், படிக்கிறேன். ஐயா கோவப்படாம பேசுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சில பேர்கிட்ட கேட்டோம்னா நான் சொல்லிட்டோம்னா நீங்க பார்த்து புரிஞ்சுக்கன்றாங்க. ஆனா நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் திரும்ப திரும்ப சொல்றீங்க, அது ரொம்ப சந்தோஷம். காரணம் என்ன நினைக்கிறியா? என்னங்க? நான் ஒரு வாத்தியாரியா? அதுதான் முக்கியம். ஏன்னா நான் யூடியூப்பை பார்த்தாலே உங்ககிட்ட வந்திருக்கேன். ஐயாட்ட போனா இது சரியா வரும், நம்ம கத்துக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கை. ஆசிரியருக்கு என்ன புரிய சொல்லி கொடுப்பதுக்கு பேர் ஆசிரியர்னு அர்த்தம். சரிங்க. மாணவர்கள் வந்து குரங்கு மாதிரி இருப்பாங்க, பூனை மாதிரி இருப்பாங்க. கண்டிப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. குரங்கு என்ன செய்யும்னா, குரங்கு வந்து தாய் குரங்கு குட்டி குரங்கு வந்து தாய் குரங்க பிடிச்சுக்கிறணும். ஆமாங்க. பூனை என்ன செய்யும்னா குட்டியை பிடிச்சுக்கிறோம், தாய். ஆமாங்க. குட்டியை கவ்விக்கிட்டு போறது பூனை. ஆமா. தாயை கவ்விட்டு போறது குரங்கு. ஆமாங்க. இதுல யாரு கெட்டிக்காருன்னா குட்டி தான் கெட்டிக்காரு. குட்டி பிடிச்சுக்கிருச்சுன்னாத்தான் நல்லது. தாய் என்ன செய்யும்னா பிடிச்சா பிடிக்காட்டி போண்டு போயிட்டு இருக்கோம். எது? குரங்கு. இப்ப நான் குரங்கா பூனையா? ஐயா எங்களுக்கு பூனையா எங்களை நீங்க தான் தூக்கிட்டு போனோம். எங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. எங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க தான் எங்களுக்கு கொண்டு தூக்கிட்டு போனீங்க. சரி சரி சரி. அருமையான ஆசான்யா, நான் பார்த்ததுல அருமையான ஆசான். அப்போ ஒரு விஷயத்த நம்ம எப்படி கத்துக்கிறோம் அப்படின்னா, தெளிவா கத்துக்கிறோம். நம்ம தான் புரிஞ்சு கத்துக்கிறோம், தெரிஞ்சு கத்துக்கிறோம். இதுக்கு பேரு தான் வித்தை. இதுக்கு பேரு தான் வித்தை. இப்போ பாலாஜியா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு கோயிலில் போய் உள்ளே நுழைஞ்சோடனே
இந்த கோயிலில் எவ்வளவு ஆற்றல் இருக்குன்னு இதை போட்டு பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். இந்த கோயிலில் என்ன குறைபாடு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் நம்மகிட்ட கேட்குறாங்கன்னா உடனே ஒரு ஆர்வத்தை போட்டோம்னா இவங்க என்னதுக்காக குறை வந்திருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் இதை படிங்கன்னு சொல்கிறது. நான் சொல்லிக் கொடுக்க ரெடி, நான் ரெடி. உண்மையிலே நான் வந்து நீங்க வந்து இந்த திருமகள் ஆஸ்ட்ரோல இவரு அவர் பேர் தெரியல, குருபாக்கியநாதன் சாருக்கு ஆருடம் இது சொன்னீங்க இல்லையா, ஜாமக்கோல் ஆருடம். அவர் வீட்டுக்கிட்ட ஒரு பிரசன்ன பெருமாள் கோயில் இருக்கும். அங்க இன்னும் கும்பாபிஷேகம் நடக்கல, குரு தடையா இருக்கனால இது பண்றாங்கன்னு வரிசையா அவர் எல்லாத்துக்கும் ஆன்சர் ஆமா ஆமான்னு சொன்னாரியா. அது யூடியூப்லயே இருக்கு. அதை பார்த்துட்டு தான் உங்க சேனல்ல நான் போன வருஷம் வந்து சேர்ந்தேன். அந்த ஆருடம் இன்னமும் இருக்கு, நீ யாருனாலும் பாருங்க. குரு பாக்கியநாதன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், எனக்கு குலதெய்வம் எங்க இருக்குன்னு தெரியாது அப்படின்னு கேட்டார். உடனே அவருக்கு போட்டு உங்க குலதெய்வம் வந்து சிவகங்கை மாவட்டத்துல இந்த இடத்துல இருக்கு, போய் பாருங்கன்னு போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. அப்ப வணக்கம் ஐயா. சொல்லுங்க. இப்போ 2 நாளா சமீபமா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு தகவல் பரவிட்டே வருதுங்க ஐயா. என்ன? கேரளாவில் நடந்த ஒரு கொள்ளை சம்பவத்துக்கு போலீசாரால துப்பு கண்டுபிடிக்க முடியாம கடைசியா ஜோதிடம் மூலமா அது நகை கொள்ளை நடந்த இடத்த துல்லியமா கண்டுபிடிச்சு இந்த இடத்துலதான் இருக்குன்னு கணிச்சு போய் பார்த்து அந்த இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க ஐயா. வெரி குட், வெரி குட், வெரி குட். அது இந்த மாதிரி ஜாமக்கோல் ஆர்வடம் மூலமா தான் பண்ணுவாங்களாங்க ஐயா. அது அங்க கேரளாவில் வந்து தேவ பிரசனம், சோழி பிரசனம், நிறைய பிரசன மார்க் இருக்கு. 36 பிரசனம் இருக்குயா. நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஜாமக்கோல் பிரசனம் பெஸ்ட்டு. கேரளாவில் வந்து தெய்வ பிரசனம், சோழி பிரசனம், தம்புள பிரசனம், சொர்ண பிரசனம் அப்படின்னு. சரிங்க சார், வேற யார கொஸ்டின்? ஐயா நான் மறுபடியும் சுந்தர் பேசுறீங்கய்யா. ஒன்றும் இல்லைங்க, இப்ப சமீபத்துல ஒரு பிளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சுங்கய்யா. ஆமா. அந்த மாதிரி நம்ம உங்ககிட்ட படிக்கிற மாணவர்கள் நாங்கள் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்காங்கய்யா. அதாவது எப்படின்னா, அந்த இப்ப நம்ம கேள்வி கேட்டா மட்டும்தான் பதில் சொல்லணுங்கிறது தான் ஆருடத்தினுடைய விதி. சரிங்க. கேள்வி கேட்காதுக்கெல்லாம் நீங்க பதில் சொன்னீங்கன்னா நீங்க தோத்து போயிருவியா. கேள்வி பிறந்தது அன்று, பதிலும் பிறந்தது அன்று. இல்லைங்க, இன்னொரு விஷயங்க, இப்ப யாரோ கேக்குறாங்க, நம்ம சொல்றோம். ஆமா. இப்ப நாமே ஒரு இடத்துக்கு வெளியே போகணும்னு நினைக்கிறோம், ஒரு கார்ல நம்ம சரியா போயிடுவோம், கண்டிப்பா போயிடுவோம் அப்படின்ற நம்பிக்கையா போட்டு பார்க்கலாமாங்கய்யா? கண்டிப்பா. நம்ம தானே கேள்வி கேட்கிறோமா இல்லையா? ஆமா. நான் வந்து உங்களை பார்க்க வர்றேன், ஒரு ஆருடம் போட்டு பாக்குறேன், அந்த ஆருடம் வந்து சரியா இல்லைன்னா நீங்க இருக்க மாட்டேங்கிறீங்க. ஓ சரிங்க சரிங்க. அப்ப தனக்குத்தானையும் போட்டுக்கலாம், அடுத்தவர்களுக்காகவும் ஆருடத்தை போட்டுக்கலாம். அதுக்காக தான் கேட்டீங்க. இப்ப நானே ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், அங்க அவர் இருப்பாரு இருக்க மாட்டாரு, அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம், போய்க்கலாம். கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காண்டிதான். அது வந்து இன்னும் வர்ற காலங்கள்ல இந்த கிளாஸ்ல சொல்லி தருவீங்கயா? அதெல்லாம் எல்லாம் இந்த டாபிக் உள்ளேயே வந்துரும். சரிங்க சரிங்க. எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். சந்தோஷம்யா, ரொம்ப சந்தோஷங்க. நன்றிங்க, நன்றி. சரி ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம். இந்த சமீபமா இந்த கிரிக்கெட்டை எல்லாம் பத்தி கணிச்சு சொல்றாங்க ஐயா. அதாவது எது வேணாலும் சொல்லலாம்யா. சரிங்க. யார் ஜெயிப்பா யார் தோப்பா என்ன சொல்லலாம். ஒரு தேர்தல் வந்து நிக்கிறாங்கன்னா அவ கேட்டா அவங்க யார் ஜெயிப்பா யாரு தோப்பா எதையும் சொல்லலாம். சரிங்க ஐயா. ரைட், ரொம்ப சந்தோஷம். இதை இன்னைக்கு இந்த பாடம் வந்து ரொம்பவும் படிக்க வேண்டாம், இதையே நீங்க திரும்ப திரும்ப போட்டு பாருங்க, உங்களுக்கு இது புரிவா இருக்கும். அசோக் சாமி இருக்கீங்க? எப்படி புரிஞ்சதா ஐயா? அற்புதமான வழக்கங்க. ஜாமக்கோல்ல இந்த கணிதத்தை இவ்வளவு சிறப்பா சொல்லி கொடுத்தது வந்து ஒரு எல்கேஜி குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி, நீங்க சிறு குழந்தைகளுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கீங்க. மிக அற்புதமான கணிதங்க. இப்ப எங்களுக்கு நமக்கு இது படிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆப்பு தேவையா? ஐயா நிச்சயமா ஆப்பே தேவையில்லைங்க, நம்ம கையிலேயே போட்டு சொல்லிடலாம். அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு போட்டு
நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி உதயம் ஆரூடம் போட்டால் நாளைக்கு கவிப்பு போட்டுருவோம், நாளைக்கு வந்து இதே ஜாம கொலையை அடைச்சிருவோம். அப்போ வந்து நாளைக்கோட முடிஞ்சு போகுமா இல்லையா? ஆமாங்க, நாங்க ஜாமக்கோல் படிக்கும் போதெல்லாம் ஆப் வச்சு தான் போடணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க சொன்ன உடனே உடனே பதில் போட்டாங்க. அவ்வளோதான், டக்குன்னு போட்டுட்டு கரெக்டாக நம்ம கை நமக்கு உதவியாக இருக்கும். எல்லாம் நம்ம போட தேவையில்லைன்னா நீங்கள் ஆப்பை வச்சுக்கோங்க. இல்லைங்க, ஆப்பே தேவையில்லைங்க. சரி, நல்லா இருக்கா? நல்லா இருக்கான்னு கேள்வியே கேட்க கூடாதீங்க நீங்க. ஐயா மிகவும் அருமையா இருக்கு நீங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள். நாங்க இன்னும் சிறப்பா கத்துக்கணும்னு ஆசைப்படுறோம் ஐயா. நாளைக்கு நீங்க பிராக்டிஸ் பாருங்க, ஒவ்வொரு ஒரு 2-3 டயத்துக்கு போட்டு பாருங்க. சரிங்க. உதயம் போடுங்க, ஆருடம் போடுங்க, டிகிரி போடுங்க, உதய டிகிரி போடுங்க, ஆருடம் போடுங்க, உங்களுக்கு சிறப்பா வந்துடும். டிகிரி தாங்க நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனான வேலை. டிகிரி வந்து முதல் வந்து டிகிரி நீங்க வந்து 60 டிகிரி இருக்கு, இது 30 டிகிரி இருக்குங்கிறத முதல் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்க. சரி, ஓகே. வேற யாரு இருக்கா? கார்த்தியா இருக்காங்களா? ஐயா வணக்கம் ஐயா. ஐயா இருக்கிறேங்க ஐயா. சரி, எப்படி இருக்க? வகுப்புல பார்த்தீங்களா? எப்படி புரிஞ்சுச்சா? அருமையா இருக்குங்க. ஆர்வடம் இப்பதான் நான் முதல் வகுப்புங்க ஐயா. ஆர்வடம்னா என்னன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப அருமையா இருக்குங்க ஐயா. நம்ம இவ்வளவு காலம் வந்து படிச்சதுக்கு வந்து இன்னைக்கு தான் வந்து நமக்கு வந்து இது எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? போக போக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாங்க ஐயா. அடுத்த நகர்வுக்கு நம்ம நகர்ந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குங்க. இன்னொன்று என்னன்னா, தமிழ்நாட்டிலேயே வந்து ஜாமக்கோல் ஆருடம் வந்து நல்ல பெஸ்ட் தமிழ்நாடு தான் சொல்றாங்க. அதனால வந்து நம்ம மாய ரிஷிகிட்ட நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவீன ஜாமக்கோல் ஆருடம் இதுதான். ஈஸியா போட்டு நீங்க சொல்லிடலாம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்து வேற யார் இருக்குங்க? ஐயா நம்ம டீம் எல்லாரும் இருக்காங்க ஐயா. எல்லாம் இருக்க. கணேஷ் ஐயா இருக்காரா? கணேசன் வந்துட்டாரு. சாமி கணேசனா உங்க கருத்துக்களை ஐயா கிட்ட சொல்லுங்க. திருமலை என்ன இருக்காங்க? ஐயா சொல்லுங்க. கணேசனா திருமலை என்ன ஐயா? நீங்க ஏதாவது வேலை போல இருப்பாங்க நாட்டுக்கு. ரைட். காலையில் பேசிக்கிறோம். எல்லாருக்கும் காலையில் பேசிக்கிறோம். எல்லாரும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. சாந்தாமா ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வில்வநாதன் திருத்தணி ஐயா. திருத்தணி ஐயா சொல்லுங்க. வில்வநாதன் ஐயா. விழுவநாதன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா உங்ககிட்ட இது பண்ணிக்கிறதுக்கு. ரைட், நல்லா புரிஞ்சுது ஐயா நீங்க சொன்னது. ரைட்டு. திருத்தணி கோயில்ல என்ன தலை விரிச்சா இருக்கியா? என்னய்யா? திருத்தணி கோயில்ல என்ன மரம் வச்சிருக்காங்க? நான் கவனிக்கல. சரி, நான் கவனிக்கல ஐயா. சரியா போய் பாருங்க. சரி கவனிக்கல ஐயா. சரி, போயிருக்கேன். சரி. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. வணக்கம். இது வரைக்கும் நான் ஏற்கனவே கட்டம் போட்டு தான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு கட்டம் போடாமே தெரியுது ஐயா. வெரி குட். இன்னைக்கு கட்டம் நம் கையில். சரி, சாந்தாமா அப்படியே போட்டேன் இன்னைக்கு. சரி, சாந்தாமா ஐயா வணக்கம் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. வந்து அனைவருமே பயன்பெறணும், நல்லபடியா இதை பயன்படுத்தி கொள்ளணும்னு தான் என்னுடைய ஆசைங்க. சிறப்பா இருந்ததுங்க வகுப்பு. ரைட். நன்றிங்கய்யா. நன்றி. வேகமாக சொல்லிட்டேனா இல்லை மெதுவாக சொன்னா? இல்லைங்க, நிதானமா தான் போனதுங்க. எங்க ஐயா மாதிரி சொன்னா? ஆமாங்க, நம்ம ஐயா மணியே தான் கிளாஸ் எடுத்தீங்க. அதுல எந்த பாட்டும் கிடையாது. அவருக்குள்ள அப்படித்தானே எடுத்த முடியும். ஆமா ஐயா, என்னுடைய குருநாதருடைய மனைவி இவங்க. ஐயா வணக்கம். எல்லாருக்கும் என்னுடைய குருநாதருடைய மனைவி. எனக்கு ஜோதிடத்தை சொல்லி கொடுத்த குருநாதருடைய மனைவி. பாத்தீங்களா, எங்க குருநாதருடைய மனைவிக்கு நான் சொல்லி கொடுக்க வேண்டியது பாருங்க. வாய்ப்புதான் ஐயா. சரி ஐயா, பிள்ளைகளும் சேர்த்து கத்துக்கிறோம். ஆமா, ரொம்ப அம்மாவோட பிள்ளைகளும் சேர்ந்து கத்துக்கிறோம். ஐயா கத்து கொடுங்க. ஆமா சரி.
கலை எல்லா இடத்திலும் பரவ வேண்டும், மறைக்கப்பட வேண்டியவை அல்ல கலைகள். இந்த கலையை வந்து நம்ம எல்லாரும் கற்றுக் கொடுங்க. பட் இந்த வீடியோ வந்து இப்போ நான் வந்து இன்றைக்கி யூடியூப்பில் அதை போட்டு விடுவோம். இதில் விருப்பம் உள்ளவங்கெல்லாம் நாளைக்கு வந்து வகுப்பில் சேர்றவங்களாம் சேர்ந்துக்கலாம். ஜாமக்கோல் ஆர்வத்துக்கு யாராவது வேறு ஆளுக படிக்கணும்னு இருந்தால் கூட சேர்த்து விடுங்க. பயணிப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குரு வாழ்க, குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் எப்பொழுதும் கிடைக்க வேண்டும். வாழ்க வளமுடன். வாழ்க.